ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் தமிழ்நாடு, கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து கொஞ்சம் ரேபிஸ்னால ஆகிற டெத் வந்து ரொம்ப அதிகமாக ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் லேட்டாக ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணுறது தான் இதுக்குள்ள காரணம். ஸோ எனி பெட்ஸ் வந்து குழந்தைங்கள இல்லை அடல்ட்ஸை வந்து கடிக்குது அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ரன்னிங் வாட்டரில் சோப் வச்சு வாஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கேட்டகரி ஆஃப் பைட், அதாவது மினிமலாக பைட் இருந்தது அப்படின்னு சொன்னால் வெறும் வேக்சினே போதும். ஆனால் ஒரு ஓப்பன் வூண்ட் பைட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வூண்ட் சைட்லேயே இம்யூனோகுளோபுலின் வந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய தேவைகளும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ எவ்வளோ லேட்டாக இந்த டாக் பைட்டுக்கும் டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் டைம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏர்லி as 7 டேஸ்லேயும் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் காஸ் பண்ணலாம். ஆஸ் லேட் as 1 இயர், இல்லைன்னா ஒரு சில லிட்ரேச்சர் வந்து 7 இயர்ஸ் லேட்டர் கூட இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் பைட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிவியர் பைட்டாக இருந்தாலும், நாட் ஓன்லி டாக்ஸு, எனி அனிமல் பைட் இருந்ததுன்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் வந்து ரேபிஸ் வேக்சின் எடுக்கிறது தான் பெட்டர். வீட்டில் வளர்க்குற பெட்ஸாக இருந்தால் பெட்ஸுக்கே வந்து நீங்கள் வேக்சின் கொடுத்து வளர்க்குறது ரொம்ப சேஃபர். தேங்க்யூ.